மறு உத்தரவு வரும் வரை காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் சர்மாவுடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். காவிரி தொடர்பாக இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மத்திய அரசு என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைத்தது என்பது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் ராகேஷ் சர்மா இருக்கிற அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு விசாரணையின் பொழுது மத்திய அரசு முக்கியமாக முன்வைத்த வாதங்கள் என்ன? இல்லை, பொதுவாக இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திய அரசு தன்னுடைய வாதங்களை எடுத்துரைத்தது. மத்திய அரசு சார்பாக அட்டார்னி ஜெனரல் மிஸ்டர் முகுல் ரோத்தகி அப்பியர் ஆனார். அவர் எடுத்து வைத்த வாதம் என்னவென்றால், ஆர்டிகல் 262 படி சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான முகாந்திரம் இல்லை. மேலும் இந்த வழக்கு விசாரணை காவேரி வாட்டர் ட்ரிபுனல் தன்னுடைய அவார்டு, அதாவது தன்னுடைய உத்தரவு பிறப்பித்த பிறகு இதனுடைய சாராம்சங்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும், இதற்கான சட்டங்களை பாராளுமன்றத்தினால் மட்டும்தான் இயற்ற முடியும் என்ற தன்னுடைய வாதங்களை எடுத்துரைத்தார்கள். இதன் பின்பாக இன்று கர்நாடக அரசும் தன்னுடைய வாதங்களை எடுத்துரைத்தது. மேலும் இந்த வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா என்ன மாதிரியான வாதங்களை சார் இன்னைக்கு முன் வச்சாங்க? கர்நாடகா இன்றைக்கு எடுத்து வைத்த வாதம் என்னவென்றால், அவர்கள் கூறியது இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் ஆர்டிகல் 262 படி எல்லா வழக்குகளையும் விசாரிக்குவதற்கு சில வழக்குகளை விசாரிக்கிறது மட்டும் விலக்கு இருக்கிறது. அதேபோல் இந்த காவேரி பிரச்சனையிலும் சில விலக்குகள் இருப்பதாகவும் சொல்லி இன்றைக்கு தன்னுடைய வாதங்களை நாளை தொடர இருக்கிறார்கள். இப்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 262வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. மாநிலங்கள் மேல்முறையீட்டு மனுவையே தாக்கல் செய்யக்கூடாது என்பதுதான் மத்திய அரசினுடைய வாதமாக இருக்கிறது. சட்டத்தில் என்ன இருக்கிறது? ஒருவேளை இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை நாளைய அறிவிப்பு வருமானால் இந்த காவிரி வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி நகரும்? இதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமானது முதலில் மெயின்டெனபிலிட்டி இஷ்யூ அட்ரஸ் பண்ண விரும்புகிறாங்க. ஒன்ஸ் மெயின்டெனபிலிட்டி, அதாவது முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்ற குறித்தான ஒரு விவாதம் முடித்து வைக்கப்பட்ட பிறகு தான் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த வழக்கினை இப்போ முகாந்திரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா, மற்ற மாநிலங்கள் இந்த காவேரி பிரச்சனைகள் தாக்கல் செய்த வழக்கில் விசாரணைக்கு ஏற்கப்படும். முகாந்திரம் இல்லாத பட்சத்தில் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்கியது இறுதியாகும். அதன் நடுவர் மன்றத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சரத்துகளை மத்திய அரசு முன்னின்று அந்த தீர்ப்பினை அமுல்படுத்துவதற்குடைய பொறுப்பு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு வந்துவிடும். அதாவது கடந்த வாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக மாறிய வழக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு உள்ளிட்ட 4 மாநில அரசுகள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்று மாறியிருக்கிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் நாளை தனது அறிவிப்பினை வெளியிட இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன், புதுடெல்லி.